ஒருத்தனுக்கு ஆக்சிடெண்ட்டில் கண் போயிடுது. அப்படி இருக்கும்போது அவன் நார்மல் கண்ணை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு கேமராவை ஒரு கண்ணில் தன்னோட சொந்த கண்ணாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். இதனால் அவனோட கண்ணில் வர டேட்டாலாம் ஒரு இடத்துல சேவ் பண்ணுற மாதிரியும் அவன் செட் பண்ணிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போகும்பொழுது ஒரு பொண்ணு அவன் கண்ணே கொஞ்சம் குறுகுறுன்னு பார்க்குறா. அப்புறம் என்ன பண்ணுறான்னு இவன் தன்னோட வீட்டுக்கு போயிடுறான். வீடே இப்போ பெரிய பங்களா மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்கு அவன் போகும்போது வினோதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த கேமரா கண்ணை பொருத்துனதுலேருந்து அந்த கண்ணில் ஏற்கனவே கிளிச் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தார். அப்போ இருக்கும்போது பெட்ரூமில் போய் பார்க்கும்போது யாரோ போரையை பற்றி படுத்திருக்க மாதிரி இருக்குது. போரையை விலகி பார்த்தா யாருமே இல்லை. அப்போ இருக்கும் சட்டுன்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆள் கோட்டோட இருக்கிற மாதிரி ஒரு பேய் உருவம் தெரியுது. இவன் அதை பார்த்து பயந்து அங்கேருந்து வெளியே ஓடி போயிடுறான். அன்றைக்கி ராத்திரி எப்படியோ தூங்கி கழிச்சிட்றான். மறுநாள் காலையில் ஒரு பொண்ணு வந்து வீட்டு வாசலில் காலிங் பெல் தட்டுறா. உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், உன்னோட கண்ணில் வித்தியாசமான உருவங்கள் தென்படுதில்ல, அப்போ கதவை துறை என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் கதவை துறக்க சொல்கிறான். தனக்கு பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் உள்ளே போயிடுறான். அவன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கும்போது பின்னாடி ஒரு பேய் உருவம் தெரியுது. அவகிட்ட என்னென்னு சொல்லும்போது அவர் என்னோடய அங்கிள் தான், அவர் ரொம்ப நாள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டு பேசிட்டு தூங்கிடுறா. தூங்கினதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா கண்ணாடி முன்னாடி போய் இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் சத்தம் கேட்குது, என்னென்னு பார்க்க போகிறேன்ட்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு போகிறான். போய் பார்த்து மறுபடியும் திறந்தா இந்த வட்டம் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணோட பேய் இருக்குது. அங்கேருந்து அரண்டடிச்சு வெளியே ஓடுறான். அப்போ அவனை எச்சரிக்கை வந்து அந்த பொண்ணை யாரும் இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது. இழுத்துட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் போட்டு உள்ளேயே முக்கி கொள்ள பார்க்குது. இவனு எவ்வளோ முயற்சி பண்ணான், ஆனால் அவளை காப்பாற்ற முடியல. அவள் செத்தே போயிடுறா. இவளோட சாவை பார்த்து பயந்தவன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஓடி வர்றான். ஓடி வரும்போது வழி எல்லாமே அந்த 2 பேய் இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. அப்பாவும் மகளும் பேய். இப்படி 2 பேய்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரவிட்டு இவனை ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் பாத்ரூமில் ஓடி போகிறான். ஓடி போய் என்ன பண்ணுறான்னா சவர கத்தி எடுத்து இந்த கண் இருக்கனால தானே பிரச்சனை, இந்த கண்ணவே எடுத்துறேன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த கண்ணவே தோண்டி எடுத்துடுறான். இப்போ அந்த கண்ணை கையில் வச்சுக்கிட்டே போகிறான். அப்படின்னு அந்த கண் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த பேய்கள்லாம் என்ன பண்ணுது, மொத்தமாக அவனை இழுத்துட்டு போய் பயங்கரமாக தாக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா அந்த கேமரா அவனை கால் பண்ணாலும் இந்த கேமரா அவன் வாய்க்குள்ளே போட்டு அந்த கேமரா அவனை முழுங்க வச்சிருதுங்க. ஏன்னா அந்த கேமரா இருக்கிற வரைக்கும் அந்த பேய்களை அவனால் பார்க்க முடியும், அந்த பேய்களை இவனை டார்ச்சர் பண்ண முடியும். இதெல்லாம் ஏன் நடந்திருக்குன்னு கேட்டால் இவனுக்கு கண்ணு போன அந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் இறப்புக்கு காரணமான இவனை தொடர்ந்து வந்து இவனை பயமுறுத்தி கடைசியில் இவனை கொலையே பண்ணிடுறாங்க. இதோட அந்த கதையும் முடியுது. தேங்க்யூ.